என்னை பொறுத்தமட்டில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எனது மருத்துவ தொழிலை துறந்துவிட்டு அரசியலில் இருந்த அதற்கு பின்பு ஆளுநராக வந்த பின்பும் 2 மாநிலத்திற்கு சிறப்பாகவே சேவை செய்து கொண்டிருந்த மக்களிடம் நேரடி தொடர்பு வேண்டும் என்பதற்காக தென் சென்னை மக்கள் எனக்கு முழுமையான ஆதரவை தருவார்கள். வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராக வர வேண்டும். நான் மீண்டும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னையும் வேண்டும் என நினைத்து நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மக்களோட பிரச்சனைகள் அத்தனையும் நான் அணுகுவேன். இன்னும் சொல்ல போனால் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் செயல்படும் என்று சொல்லி இருக்கிறேன். அடிப்படை கட்டமைப்புகள் வசதி இல்லாத இடங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். ஒட்டுமொத்தமாக உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினராக நான் செயல்படுவேன். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்க மாட்டேன், தொடர்புக்கு எல்லைக்கு உள்ளே தான் நான் இருப்பேன். அதனால் விசிபிள் எம்பியாக இருப்பேன், இன்விசிபிள் எம்பியாக இருக்க மாட்டேன். பாராளுமன்றத்திலும் இன்னும் சொல்லப்போனால் நான் ஆளுநராக இருக்கும்போது தெலுங்கானாவில் கவர்னர் உரை கூட நான் திருக்குறளையும் பாரதியாரையும் தமிழையும் நினைவு கூர்ந்தேன். புதுச்சேரியில் தமிழிலேயே நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன். புதுச்சேரியில் கவர்னர் உரை தமிழிலேயே செய்தேன். அதனால் இதே தமிழ் பாராளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழிசையை ஆசீர்வதியுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக வேட்பாளர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டி. அப்படியா? தோல்வியில 2 பேருக்கு போட்டிப்பா. தோல்வி அடைகிறதுல 2 பேருக்கு போட்டி. அல்ல அதிமுக தோல்வி அடைகிறாங்களா, திமுக? அவங்க சொல்றது சரிதான். தோல்வி அடைவதில் 2 பேருக்கு போட்டி. நான் வெற்றி பெற்றுட்டேன், அப்புறம் எங்கே போட்டி அவங்களுக்கு? அதனால் தோல்வியில் 2 பேருக்கு போட்டி, வெற்றியில் நான் மட்டும்தான். இதை ஆணவத்தினால சொல்லலை, அன்பினால் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள எம்பி ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, நான் டெபாசிட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். நான் இன்று இறைவன் ஆசீர்வாதத்தால் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பதவி எனக்கு பெருசு இல்லை, இதை விட மிக ஆடம்பரமான பதவியில் இருந்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் தயவு செய்து எனது அன்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களின் குடும்பத்தில் ஒருவளாக, அக்காவாக, தங்கையாக இருப்பதற்கு, சகோதரியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வேட்பாளராக நான் நிற்கவில்லை, வாக்காளராக. 40 ஆண்டு காலம் நான் தென் சென்னை வாக்காளர். மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது நாமளும் தத்தளித்தோம், மக்கள் வாகன நெரிசலில் தத்தளிக்கும் போது நாமளும் வாகன நெரிசலில், இப்போ மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத போது நாமளும் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தான் இருந்தோம். ஆக மக்களுக்கான எம்பியாக, மக்களுக்கான சகோதரியாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.